ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 20/11/2025. பாப்தாதா மதுவனம். சாராம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாய் உங்களுக்கு ஆஸ்தியான அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்துள்ளார். உங்கள் ஆதி தர்மம் அமைதியாகும். ஆகவே நீங்கள் இப்பொழுது அமைதியை தேடி அலைந்து திரிவது இல்லை. கேள்வி: குழந்தையாக நீங்கள் எவ்வாறு 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு சமமாக மதிப்பீடு செய்வதற்கு தகுதியுடையவர் ஆகுகின்றீர்கள்? பதில்: தந்தை புதிய உலகை உருவாக்க வரும் பொழுது குழந்தையாகி நீங்கள் அவருடைய உதவியாளர் ஆகுகின்றீர்கள். உங்களிடம் உள்ள அனைத்தையும் பயனளிக்கும் வகையில் அவருடைய பணிக்காக பயன்படுத்துகின்றீர்கள். ஆகையால் அதற்கு பிரதியுபகாரமாக தந்தை உங்களை 21 பிரிவுகளுக்கான எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு சமமான பெருமதி உடையவர் ஆக்குவதால் உங்களுடைய செல்வம் என்றுமே குறைவடைவது இல்லை. எனவே நீங்கள் என்றுமே துன்பத்தையோ அல்லது அகால மரணத்தையோ அனுபவம் செய்வது இல்லை. பாடல்: எனக்கு ஆதரவு அளித்தவருக்கு இதையும் நன்றி கூறுகிறது. இன்னொரு பாடல். ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான குழந்தைகளுக்கு ஓம் என்பதன் அர்த்தம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சிலர் ஓம் என்று மாத்திரம் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் கோயிலில் என்ன பண்ணுறீங்க? ஓம் ஓம். அது என்ன? அது ஓம்ன்றது ஓமா இல்லை வேற ஏதாவது? அங்கே எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க? சிலர் ஓம் என்று மாத்திரம் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் ஓம் சாந்தி என்றே கூறப்பட வேண்டும். ஓம் என்று மாத்திரம் இருந்தால் அதன் அர்த்தம் என்னாகும்? நான் கடவுள் என்பதாகும். ஓம் சாந்தி என்றால் ஆத்மாவாக நான் அமைதி சொரூபம். நான் ஒரு ஆத்மா, இது எனது சரீரம் என்ற அர்த்தமாகும். ஆத்மா முதலிலும் பின்னர் சரீரமும் உள்ளது. ஆத்மாக்கள் அமைதி சொரூபங்களும் அவர்கள் இருப்பிடம் அமைதி தாமம் ஆகும். காட்டிற்கு செல்வதனால் நீங்கள் உண்மையான அமைதியை அடைகின்றீர்கள். என்றில்லை. நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுதே உண்மையான அமைதியை பெறுகின்றீர்கள். இரண்டாவதாக, அமைதியின்மை இருக்கும்போது மக்கள் அமைதியை வேண்டுகின்றார்கள். இந்த அமைதியற்ற துன்ப உலகம் அழிந்த பின்னரே அமைதி நிலைத்திருக்கும். அதன் பின்னர் குழந்தையாகி நீங்கள் அமைதி என்ற உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அங்கே உங்கள் வீட்டிலோ அல்லது ராஜ்யத்தின் வெளியிலோ எங்கே முதல்ல எங்கே அமைதியின்மை இருக்க மாட்டாது. அது அமைதி ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அமைதியற்ற ராஜ்யமே உள்ளது. ஏனெனில் இது ராவணின் ராஜ்யமாகும். இது கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யமாகும். அதன் பின்னர் துவாபரயுகம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அது அசுர ராஜ்யம் ஆகுகின்றது. அசுரர்களுக்கு என்றுமே அமைதி இருப்பதில்லை.
வீட்டில் வேலை செய்யும் இடத்தில் எங்குமே அமைதியின்மை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. ராவணன் 5 விகாரங்கள் அமைதியின்மையை பரவச் செய்கின்றன. எக்கல்விமான்களும் பண்டிதர்களும் ராவணன் என்பவன் யார் என்பது தெரியாது. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ராவணனை ஏன் கொள்கின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு புரிவதில்லை. ராவணன் சத்தியுகத்திலோ அல்லது திரேதாயுகத்திலோ இருப்பது இல்லை. ஏன் இருப்பதில்லை? அது தேவர்களின் ராஜ்யமாகும். பாபாவான கடவுள் உங்கள் மூலமாக தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் அதனை தனியாக செய்வதில்லை. இனிமேலும் இனிமையான குழந்தையாக நீங்கள் கடவுளின் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் என்னவா இருந்தீங்க? ராவணின் உதவியாளர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது கடவுள் வந்து அனைவருக்கும் சர்க்கத்தை அருள்கின்றார். அவர் தூய்மையையும் அமைதியையும் சந்தோஷம் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். குழந்தையாக நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் என்பது என்ன? குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் என்ற 3வது கண்ணை பெற்றிருக்கின்றீர்கள். சத்திய திரேதாயுகங்களில் துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அங்கே எவரையும் எவரும் என்ன பண்ண மாட்டாங்க? இழிவுபடுத்துவது இல்லை. அங்கே எவரும் அசுத்தமான எதையும் உண்ண மாட்டார்கள். இங்கே மக்கள் உண்ணும் உணவுகள் எவ்வளவு அசுத்தமானவை என பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் பசுக்களின் மீது அதிக அளவு அன்பு கொண்டிருந்தார் என சித்தரிக்கப்பட்டுள்ளது. பசுக்களை மேய்ப்பதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் மாடு மேய்க்கும் கிராமத்து சிறுவன் அல்ல. இல்லை, அங்கிருந்த அங்கிருக்கும் பசுக்களும் இங்கிருக்கும் பசுக்களுக்கும் இடையில் அதிக வேறுபாடு உள்ளன. அங்கிருந்த பசுக்கள் மிகவும் அழகாகவும் சத்தோப்பிரதானமாகவும் இருந்தன. தேவர்கள் எவ்வளவு அழகானவர்களோ அவ்வாறு அங்குள்ள பசுக்களும் அழகானவையாகும். அவற்றை பார்க்கும்போதே நீங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள். அது சொர்க்கமும் இது நரகமும் ஆகும். அனைவரும் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. இரவில் இருளும் பகலில் வெளிச்சமும் உள்ளது. பிரம்மாவின் பகல் இருக்கின்ற பொழுது பிரம்மாவின் குலத்திற்கும் அது பகலாகவே இருக்கிறது. முன்னர் நீங்களும் ராவண இருளிலேயே இருந்தீர்கள். இந்த நேரத்தில் பக்தியின் ஆதிக்கம் அதிகளவில் உள்ளது. மகாத்மாக்கள் சமய நூல்களின் பண்டிதம் பெற்றவர்கள் என்பதால் அவர்களை தொடர்ந்தும் தங்கத்திற்கு சமமாக அவர்கள் நிறுத்துகின்றார்கள். துலாபாரம் சொல்கிறாங்க. அவர்கள் ஏன் அவ்வாறாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள்? பாபாவும் இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார். என்ன விளங்கப்படுத்தி உள்ளார்? ஒரு மரத்தில் புதிய இலைகள் துளிர் விடும் பொழுது அவை என்ன சத்தோப்பிரதானமாக உள்ளன அப்படின்னு என்ன அர்த்தம்? புது புது ஆத்மாக்கள் மேலிருந்து வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது இல்லையா? அதனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு என்ன ஆகுது? தாக்கத்தை ஏற்படுத்து. அதனால் அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? அவ்வளவு
ஈக்குவலாக தங்கமும் வைரமும் வச்சு கொடுக்குறாங்க. அதை போன்று புதிய ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வரும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். மக்கள் அவர்களை தங்கத்திற்கும் வைரத்திற்கும் சமமாக மதிப்பீடு செய்கிறார்கள். எனினும் அவை அனைத்தும் அழியப் போகின்றன. மனிதர்களிடம் 1000 ரூபாக்கள் பெறுமதியான கட்டடங்கள் உள்ளன. அவர்கள் தம்மை மிகவும் என்ன நினைக்கிறாங்க? செல்வந்தர்களை நம்புகிறார்கள். அந்த செல்வம் குறுகிய காலத்திற்கு இருக்கும் என்பதை குழந்தையாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகின்றன. சிலரி செல்வம் புதைக்கப்படும். தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார். இதற்காக தமது செல்வத்தை பயன்படுத்துகின்றார்கள். 21 பிரிவுகளுக்கு வைரத்தினாலும் தங்கத்தினாலும் பதிக்கப்பட்ட மாளிகளை பெறுவார்கள். இங்கே நீங்கள் ஒரு பிரிவுக்கு மாத்திரமே சிலவற்றை பெறுகின்றீர்கள். அங்கே அது 21 பிரிவுகளுக்கு தொடரும். உங்கள் கண்களால் பார்க்கக்கூடியவை, அதாவது இதெல்லாம் உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் எதெல்லாம் பார்க்குறீங்க? அதால் உங்கள் சரீரம் உட்பட அனைத்தும் எரிக்கப்படும். தெய்வீக கண்களால் குழந்தையாக நீங்கள் காட்சிகளை காண்பீர்கள். அழிவு இடம்பெற்ற பின்னர் என்ன நடக்கும்? லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் இருக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் பாக்கியமான உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் 21 பிரிவுகளுக்கு ஆட்சி செய்தீர்கள். அதன் பின்னர் ராவண ராஜ்யம் இருந்தது. தந்தை மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவருமே தந்தை நினைவு செய்கின்றார்கள். ஏன் நினைவு செய்கிறாங்க? துன்பத்தின் போதே அனைவரும் தந்தை நினைவு செய்கின்றார்கள். இப்போ பக்தி மார்க்கம் என்பது என்ன என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. தந்தை உங்களுக்கு சந்தோஷம் என்ற உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். அதன் பின்னர் நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். லௌகிக்க தாயும் தந்தைக்கும் குழந்தைகள் உள்ளனர். இங்கே என்ன? இதன் அர்த்தம் இந்த உலகிற்கு அப்பால் உள்ள தாயும் தந்தையும் என்பதாகும். பக்தியில் பாடுறோம் இல்லையா? நீங்கள் இப்பொழுது லக்ஷ்மி நாராயண் ஆகுவதற்காக கற்கின்றீர்கள். ஒரு பாடசாலையில் கற்கும் மாணவர்கள் நன்றாக சித்தி எய்தும் பொழுது என்ன நடக்கும்? அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியருக்கு பரிசு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் எவருக்கு? சிவபாபாக்கு என்ன பரிசை கொடுப்பீர்கள்? அவரை நீங்கள் மந்திரத்தால் உங்கள் குழந்தை ஆக்கிக் கொள்கின்றீர்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் காட்டிய அவரது தாய் வெண்ணெய் கட்டியை அவரது தாய் கண்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுகத்தில் பிறப்பெடுத்தார். அவர் வெண்ணெய் போன்றவற்றை உண்ணுவதில்லை. டெய்ரி ப்ராடக்டா? வீகன் அவர். அவர் உலகின் அதிபதி ஆவார். எனவே அது எக்காலத்தை குறிக்கின்றது?
அது சங்கமிகமான இக்காலத்தையே குறிக்கின்றது. நீங்கள் உங்கள் சரீரங்கள் நீக்கி குழந்தைகள் ஆகுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். 2 கிறிஸ்தவ நாடுகளும் தமக்குள் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது குழந்தைகளாகி நீங்கள் வெண்ணையை எடுத்துக்கொள்கின்றீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். அவர்கள் பாரத மக்களை என்ன பண்ணுறாங்க? தமக்குள் சண்டையிட செய்து வெண்ணையை பெற்றுக்கொண்டார்கள். யார் அது? பாஸ்ட்டை பற்றி பேசுகிறார் பாபா. எவ்வளோ பின்தங்கி இருக்கீங்க பாருங்கள். பிரிட்டானியா ஆட்சி செய்தவர்கள் டிவைடிங் அண்ட் டிவைடு ரூல் இல்லையா அவங்களது. நம்மக்குள்ளே என்ன பண்ணாங்க? போட்டு அவங்க ராஜ்யத்தை எடுத்தாங்க. ஆங்கிலேயர் உலகின் 3/4 பங்கை ஆட்சி செய்தார்கள். அதன் பின்னர் அவர்களின் செல்வாக்கு நாளடைவில் குறைவடைந்தது. உங்களை தவிர வேறு எவராலும் முழு உலகையும் ஆட்சி செய்ய முடியாது. நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள். நீங்கள் இப்பொழுது பிரம்மாண்டத்தின் அதிபதிகளாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆகுகின்றீர்கள். பிரம்மாண்டம் உலகில் உள்ளடக்கப்படுவதில்லை இல்லையா? இந்த பூமியிலிருந்து அப்பாற்பட்டு சூக்ஷ்ம உலகில் என்ன கிடையாது? ராஜ்யம் எதுவும் இல்லை. சத்திய திரேதா துவாபர கலியுகங்களின் சக்கரம் எங்கே நடக்குது? இப்பௌதிக உலகில் இங்கேயே உள்ளது. ஆத்மாக்கள் டிரான்ஸில் செல்லும் பொழுது எங்கும் செல்வதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கும் செல்வதில்லைன்னு என்ன அர்த்தம்? ஆத்மா பிரிஞ்சு போய் சூக்ஷ்ம உலகத்தை பார்த்துட்டு வருதா? ஆத்மா இங்கே தான் இருக்குது. பல நேரத்தில் பாபா வேற என்ன உதாரணம் சொல்லுவார்? பழைய காலத்துல எல்லாம் பாபா சொல்கிறால பிராமணருக்குள்ளே வராங்க, இறந்தவங்களை கூப்பிடுறாங்கன்னு. உண்மையாக அந்த ஆத்மா வருதா? ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கினால் சரீரம் மரணித்துவிடும். இவ்விடயங்கள் அனைத்தும் காட்சிகளாகும். அதுக்கு என்ன நல்ல உதாரணம்? இந்த காட்சிகள் தானே. நைட்டில் கத்துறீங்களா இல்லையா? அப்படின்னு பெட்லேருந்து கீழே விழுகிறீங்களா இல்லையா? ஏன் விழுந்தீங்க? ஆனால் அந்த உலகத்தில் தான் வாழ்கிறீங்க. யாராவது கேட்டால் சொல்லணுமில்ல, தெரிஞ்சு வச்சுருக்கணுமில்ல. பாபா சொல்கிறார் சரீரம் மரணம். அவ்விடயங்கள் அனைத்தும் காட்சிகள். சிலரால் மந்திர சக்தியினாலும் காட்சிகளை பெற முடியும். அதாவது அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் உள்ள ஒரு பாராளுமன்றத்தை அவர்களால் அங்கிருந்தே பார்க்க முடியும். உடலை விட்டு போகிறதில்ல. இப்போ குவாண்டம் சயின்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. அது ஒரு செகண்டில் இங்கேருந்து என்ன இருக்கும்? அதுதான் இப்போல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லையா? நீங்கள் இங்கே இருக்கிறதையே நீங்கள் ஒரு செகண்டில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ பாபா சொல்கிறார் என்னது? உங்களால் என்ன பண்ண முடியும்? இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இடத்தை பார்க்க முடியும் இல்லையா? இப்போல்லாம் நிறைய இந்த மேஜிக் ஷோலாம் காமிக்கிறாங்க தானே. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க, எந்த பேஜ் எடுத்துருக்கிறீங்க, எந்த புக்கு கொண்டு வந்தாலும் அந்த பேஜை ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன வரியை வச்சிருக்கிறீங்கன்றது அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குது இன்றைக்கி? நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். அதற்கு என்ன வேணும்? அதுக்கான கான்சன்ட்ரேஷன், அதுக்கான பயிற்சி. தெய்வீக காட்சிகளுக்கான திருவுக்கோள் யார்கிட்ட இருக்குது?
ஆமாம், பாபாவிடம் கையிலே உள்ளது. இங்கு அமர்ந்திருக்கும் போதே உங்களால் லண்டனை பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் கருவி போன்ற எதையும் வாங்க தேவையில்லை. காட்சிகள் நாடகத்திற்கேற்ப அவை நிச்சயிக்கப்பட்ட சரியான நேரத்தில் கிடைக்கின்றன. இப்போ துவாபரயுகம்னாலும் பாபா சொன்னாலும் கூட நிறைய சாஸ்திரங்களை நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி எழுத முடியுது இல்லையா? மேலே நவகிரகத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கலரை கொடுத்து ஒவ்வொரு துணியை சுற்றியிருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். இப்போ செக் பண்ணி பார்த்தா சயின்டிஃபிக்காக அந்தந்த கிரகங்கள் அந்தந்த கலரில் வருது. எப்படி வந்துச்சு அப்போ என்றைக்கு நீங்கள் டீப்பாக இல்லையா இந்த சரீரமற்ற நிலைமைக்கு போகும்பொழுது, இப்போ பாபா சொல்கிறார், பிரம்மா பாபா, ஒரு செகண்டில் நான் ஏன் இந்த சரீரத்தில் இருக்கும்போது என்னால் சேவை பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு அவர், எங்கே கூட ஒரு மைக்ரோ செகண்டில் போயிடுவார் அவர் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சரீர உணவை விட்டு இல்லையா, நீங்கள் எல்லைக்குட்பட்டிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு போகிறீங்க. எல்லைக்குட்பட்டது சரீரம், எல்லைக்கு அப்பாற்பட்டு என்பது ஆத்மா. இந்த ஆத்மான்ற உணர்வுக்கு நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு போகும்போது யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிடுவீங்க இல்லையா? அது எல்லைக்குட்பட்டது, எல்லைக்கு அப்பாற்பட்டது தானே நம்ம ஆத்மா இல்லையா? ஸோ என்ன தெரியும் நமக்கு? அப்போ பாபா சொல்ல சத்தியுகத்தில் உங்களுக்கு தெரியும் எங்கே போய் பிறக்க போகிறீங்க, என்ன குழந்தை வரப்போகுது, எப்படி தெரியுது? அப்போ எந்த சோல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சோல் கான்சியஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே என்னாகும், கிளியராக பிச்சு. அதற்கு நீங்கள் கருவி போன்ற எதையும் வாங்குவது. காட்சிகள் நாடகத்திற்கு அவை நிச்சயிக்கப்பட்ட சரியான நேரத்தில் கிடைக்கின்ற. கடவுள் அர்ஜுனனுக்கு காட்சி அருளதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாடகத்திற்கேற்ப அவர் ஒரு காட்சியை காண வேண்டியிருந்தது. இதுவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவை அவரது மகத்துவமும் அது எவரது மகத்துவமும் அல்ல. இவை அனைத்தும் நாடகத்திற்கேற்ப நடக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் உலகின் இளவரசர் ஆகுகிறார், அதாவது அவர் வெண்ணையை பெறுகிறார். உலகம் என்றால் என்ன, பிரம்மாண்டம் என்றால் என்ன, எதை என்பதையும் கூட எவரும் அறியாதிருக்கின்றார்கள். ஆத்மாக்களால் நீங்கள் பிரம்மாண்டத்தில் வாழ்கின்றீர்கள். இந்த நேரத்திலே சூக்ஷ்மமொழிகளிலிருந்து வருவதும் போவதும் காட்சிகளை பெறுவதும் போன்றன இடம்பெறுகின்றன. பின்னாடி இருக்குமா? பின்னாடி எப்போ சூக்ஷ்ம உலகம் வரும்? அதன் பின்னர் 5000 வருடங்களுக்கு சூக்ஷ்ம உலகம் குறிப்பிடப்பட மாட்டாது. பிரம்மதேவனுக்கு வந்தனங்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் அவர்கள் கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள்? பரமாத்மான சிவனுக்கு வந்தனங்கள். ஆகையால் அவரே அதிமேலானவர், அவரே கடவுள் என அழைக்கப்படுகிறார். தேவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளது. நேற்று புது ஸ்டூடெண்ட்டோடைய கிளாஸில் இதுதான் கேள்வி. கடவுளை சர்வவியாபின்றான், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி உணர்றோம். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பேர் வணங்கிட்டு இருந்தோமே, அவங்கெல்லாம் யார்? இன்றைக்கி பாபா தெளிவாக இன்றைக்கி சொல்கிறார். 4 முதல் 8 கரங்களுடைய எந்த மனிதரும் இருக்க முடியாது. அங்கேயும் மனிதர்களுக்கு 2 கரங்களே உள்ளன. ஆனால் அவர்கள் முற்றிலும் தூய்மையானவர்களே. அங்கே தூய்மையின்மையின் பேச்சுக்கே இடமில்லை. அங்கே என்றுமே அடுத்தது என்ன? சத்தியுகத்துடைய விசேஷத்தன்மை, அகால மரணம் இடம்பெற மாட்டாது. ஆகையால் குழந்தையாக நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, மரணம் ஏற்படும் போது இல்லையா, ஒவ்வொரு வீட்லேயும் அது துக்கத்தை ஏற்படுத்துது. 2வது என்ன கிடையாது, அங்கே தூய்மையின்மை என்பது கிடையாது. ஆத்மாவாய் நான் இந்த சரீரத்தினுடனாக பாபாவை பார்க்கின்றேன். தூய்மை என்பது என்ன, இன்மை என்பது என்ன? பொதுவாக தூய்மை என்பது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரைட்டு, இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள், விகார எண்ணங்கள், அதெல்லாம் சொல்கிறோம். காலையில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட் வந்தது,
தூய்மையின்மை என்பது என்ன? இது பொதுவாக நினைக்கிறேன். தூய்மை என்பது அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இந்த மதம், மொழி, ஜாதி இதெல்லாம் கூட ஒரு தூய்மையின்மை தானே. நான் தமிழன் நினைக்கிறதே தூய்மையின்மை தான் இல்லையா? இந்த தேசத்தை சேர்ந்தவன் நினைக்கிறது தூய்மையின்மை தானே. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் தானே நம்ம. அப்படி ஒரு உணர்வு வருதுன்னா சரி, மற்றதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ சோல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தானே. அப்படின்னு ஒரு உணர்வு வந்தாலே இங்கே ஒரு தூய்மையின்மை வந்துட்டுதுன்னு தானே. அப்போ கண்டிப்பாக கம்பேரிஷன் வருமா இல்லையா? அது அப்படியே காலையில் திடீர்னு வந்தது. ஆத்மாவாய் நான் இந்த சரீரத்தினுடனாக பாபாவை பார்க்கின்றேன். உங்களால் ஒரு சரீரத்தை மாத்திரமே பார்க்க முடியும். ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ பார்க்க முடியாது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாகும். அவர்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? எவர்களை பார்ப்பதற்கு? ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் பார்ப்பதற்கு தெய்வீக பார்வை கிடைக்கின்றது. தெய்வீக காட்சியில் மூலம் நீங்கள் பார்ப்பனவு அனைத்தும் எப்படி இருக்கும்? பெரிதாகவே இருக்கும். ராஜ்யம் பெரிதாகவே இருக்கும். ஒரு ஆத்மா ஒரு புள்ளியே ஆகும். ஒரு புள்ளியை பார்ப்பதனால் உங்களால் என்ன பண்ண முடியாது? எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்கள் மிகவும் சூக்ஷமானவர்கள். பல வைத்தியர்கள் ஆத்மாவை பிடித்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் எவராலும் எதனையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அம்மக்கள் தங்கத்திற்கும் வைரத்திற்கும் சமமாக மதிப்பீடு செய்யப்படுகின்றார்கள். நீங்கள் பிறவி பிறவையாக கோடான கோடீஸ்வரர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் வெளிப்பகட்டு எதையும் கொண்டிருப்பதில்லை. அவர் இந்த ரதத்தில் அமர்ந்தது எங்களுக்கு மிகவும் சாதாரணமாகவே கற்பிக்கின்றார். அதன் பெயர் என்ன? பாக்கிய ரதம் ஆகும். தந்தை இந்த தூய்மையற்ற பழைய சரீரத்தில் பிரவேசித்து அதிமேலான சேவையை செய்கின்றார். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? எனக்கென ஒரு சரீரம் இல்லை. ஞானக்கடலும் அன்பு கடலுமான நான் உங்கள் ஆஸ்தியை எவ்வாறு உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனை மேலே அங்கிருந்தவாறு என்னால் கொடுக்க முடியாது. தூண்டுதல் மூலம் என்னால் கற்பிக்க முடியுமா? நான் நிச்சயமாக இங்கே வர வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை வழிபட்டீர்கள். நீங்கள் அனைவரும் என் மீது அன்பு கொண்டிருந்தீர்கள். மக்கள் காந்தி, நேரு போன்றவற்றின் படங்களை விரும்புகின்றார்கள். அவர்களின் சரீரத்தை அவர்கள் நினைவு செய்கின்றார்கள். அந்த ஆத்மாக்கள் அழியாதவர்கள் என்பதால் அவர்கள் மறுபிறவி எடுத்திருக்கின்றார்கள். காந்திய நேரு இங்கே இருப்பாங்க. அது ஜட பொருளின் வழிபாடாகும். அவர்கள் வழிபாட்டிற்கான ஒரு இடத்தை ஒதுக்கி பூக்கள் போன்றவற்றால் அர்ச்சனை செய்கின்றார்கள். நிறைய இடத்துல காந்திக்கு கோயிலே இருக்குது. அது ஞாபகார்த்தமாகும். சிவனுக்கு பல ஆலயங்கள் உள்ளன. சிவனின் ஞாபகார்த்தமே மிக பெரியது. சோமநாதர் ஆலயம் புகழப்படுகின்றது. முகமது கஜினிவி வந்து அதனை கொள்ளையடித்தான். உங்களிடம் அதிக அளவு செல்வம் இருந்தது. பாபா ரத்தினங்களுக்கு சமமாக உங்களை மதிப்பிடுகின்றார். நான் என்னை மதிப்பிடுவது இல்லை. ஏன் அவர் தன்னை மதிப்பிடுவதில்லை? நான் பெரும் செல்வந்தர் ஆகுவதில்லை. அவருக்கு அது ஒரு பிரச்சனை. நான் உங்களையே அவ்வாறு ஆக்குகிறேன். அவர்கள் ஒருவரை நிறுத்துகின்றார்கள். நாளை அவர் மரணிக்கக்கூடும். அந்த செல்வத்தினால் எப்பயனும் இல்லை.
தந்தை 21 பிரிவுகளுக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு சமமாக உங்களை மதிப்பிடுகின்றார். எவ்வாறாயினும் அது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றினால் மாத்திரமே சாத்தியமாகும். அங்கே துன்பம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அடுத்தது என்ன கிடையாது? அகால மரணம் இடம்பெறுவதில்லை. அங்கே அடுத்தது என்ன கிடையாது? அங்கே அகால மரணம் கிடையாது. அதனால் அங்கே மரண பயம் இருப்பதில்லை. இங்குள்ள மக்களுக்கு அதிகளவு மரண பயம் உள்ளதால் அவர்கள் அழுகின்றார்கள். அங்கே அதிகளவு சந்தோஷம் இருப்பதால் நீங்கள் சென்று இளவரசர் ஆகுவீர்கள். பரமாத்மான சிவன் யார்? அவர் மந்திரவாதி, வியாபாரி, நகை வியாபாரி என்றும் அழைக்கப்படுகிறார். ஓர் இளவரசர் ஆகுகின்ற அத்தகையதொரு காட்சிகளையும் அவர் உங்களுக்கு அருள்கின்றார். அதனால தான் அவர் மந்திரவாதி. பாபா இப்பொழுது காட்சி அருள்கின்ற பாகத்தை முடித்து விட்டார். அவற்றினால் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. டிரான்ஸில் முதல்ல போயிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். தந்தை இப்பொழுது இந்த ஞானத்தின் மூலம் அவற்றினால் அதிக அளவு ஞானத்தின் மூலம் எங்களுக்கு சர்க்கதி அருள்கின்றார். முதல் நீங்கள் சந்தோஷ உலகத்திற்கு செல்கின்றீர்கள். இப்பொழுது இது துன்ப உலகமாகும். ஆத்மாக்களே இந்த ஞானத்தை கிரகிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதனாலே தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஆத்மாக்கள் தான் இந்த ஞானத்தை கிரகிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதனாலே தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நல்ல தீய சம்ஸ்காரங்கள் ஆத்மாவிலேயே உள்ளன. ஒருவரின் சரீரத்தில் சம்ஸ்காரங்கள் இருக்குமாயின் அவை அவரின் சரீரத்தினுடனேயே எரிக்கப்பட்டுவிடும். நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவபாபா, ஆத்மாக்களாய் நாங்கள் இந்த சரீரத்தினுடனாக கற்கின்றோம். இது ஒரு புதியதொரு விடயமாகும். சிவபாபா ஆத்மாக்களாக எங்களுக்கு கற்பிக்கிறார். இதனை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். அவர் ஆத்மாக்களை எங்கள் அனைவருக்கும் தந்தையும் ஆசிரியருமாவார். தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. நானும் ஆத்மாவே, ஆனால் நான் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறேன். ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றார்கள். சரீரங்கள் பெயர்கள் தொடர்ந்தும் மாறுகின்றன. ஒரு ஆத்மா ஆத்மாவே ஆகும். பரமாத்மாவா நான்? உங்களை போன்று மறுபிறப்பு எடுப்பதில்லை. நான் இவரில் பிரவேசித்த இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுவதே நாடகத்தின் எனது பாகமாகும். இதனாலே எவர் யார்? இவர் பாக்கியரதம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பழைய வேற என்னன்னு சொல்லலாம் அவருக்கு? அது மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய சப்பாத்து என்று அழைக்கப்படுகின்றார். சிவபாபா பழைய நீண்ட சப்பாத்தை அணிகின்றார். இது எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த கதை பாம்பேயில் இருக்கு. லாங் பூட்டுன்னு. அது பெரிய பாம்பேக்கே தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹில் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி தெரியாது, டேங்க் மாதிரிலாம் தெரியாது. அது போனீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு அடியில் பெரிய குளோபல் ஹவுஸ் கூட, அது பெருசு, ரொம்ப பெருசு. அங்கே ஒரு லாங் போட் இருக்குது. பூட்டு மாதிரி குழந்தைங்களாம் விளையாடுவாங்கள்ல, அதில் உள்ளே போய் இப்படி வெளியே வர்றது இந்த லாங் போட். பாபா அந்த மாதிரி பாம்பால் பொதுவாக என்ன பண்ணுவார், வின்டர் டைமில் அங்கே போவார் இல்லையா? ஸோ அங்கே வாக்கிங் போவார் பாபா. அப்போ பாபா அங்கேயே வருவார் இல்லையா பாம்பேலெல்லாம் ஸோ அதுதான் பாபா. நம்ம போகும்போது ஒரு டைம் சொன்னாங்க பாருங்கள், பாபா சொன்ன லாங் பூட்டு இதுதான் அப்படின்னு. ஸோ பாபா சொல்லாரு, என்ன பண்ணுறாரு இவர், பழைய லாங் பூட்டு இவர். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்,
நுழைஞ்சிக்கிறேன் அப்படின்னா. சீபா பழைய நீண்ட சப்பாத்தி அணுகின்றார். தந்தை கூறுகிறார், நான் இவரின் பல பிரிவுகளின் இறுதி பிரிவிலே இவரில் பிரவேசிக்கின்றேன். அவரே அனைவரிலும் முதலாவதாக வருகிறார். அதுவே உங்களுக்கும் பொருந்தும். பாபா கூறுகிறார் இல்லையா, நீங்கள் மிகவும் இளமையானவர்கள் இல்லையா. அம்மா மறைங்கேத்தோ அல்வா காவோ, அது இப்போ கொஞ்ச நாளாக சொல்கிறது இல்லை பாபா. அம்மா இருந்தாலும் அது எப்படி வந்துச்சு அந்த கதை, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது இல்லையா. என்னை விட நீங்கள் அதிக அளவு கற்று உயர்ந்தோர் அந்தஸ்தை கோர வேண்டும். எவ்வாறாயினும் என்னோடு பாபா இருப்பதால் நான் அவரை மீண்டும் மீண்டும் நினைவு செய்கிறேன். பாபா என்னுடனேயே உறங்குகிறார். எவ்வாறாயினும் பாபாவானால் என்னை என்ன பண்ண முடியாது. பாபா அவர் ரொம்ப ரமணிகரமானவர், என்னை கட்டி அணைக்க முடியாது. ஆனால் அவரால் என்ன, உங்களை கட்டி அணைக்க முடியும். யார் சொல்றது? பிரம்மா பாபா சொல்றார். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சீபாபா கடனாக பெற்றுள்ள சரீரத்தை உங்களால் கட்டி அணைக்க முடியும். ஆனால் அவரை என்னால் அவ்வாறு கட்டி அணைக்க முடியும்? எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. சிவபாபாவுக்கு ஒரு பிரச்சனை, பிரம்மா பாபாவுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை. ஆக மொத்தம் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாதவங்க கடவுளே இருந்தாலும் அவருக்கும் பிரச்சனை. அதனால என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, எனக்கு அந்த ஆகையாலே நீங்கள், அதனால பாபா சொல்ற, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆகையாலே நீங்கள் யாரு? அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என நினைவு கூறப்படுகின்றீர்கள். பாபா பாருங்க எவ்வளோ இது பண்றார். குழந்தைகள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் இல்லையா. ஆனால் அவர் யார்? அம்மா தானே. லௌகிக்க தந்தை ஒருவர் தனது குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுப்பதுண்டு. ஆனால் நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். சிவபாபா கூறுகிறார், நீங்கள் என்னை விட அதிர்ஷ்டசாலிகள். நான் உங்களுக்கு கற்பித்து உங்களை உலக அதிபதிகளாக்குகிறேன். நான் அவ்வாறு ஆகுவதில்லை. நீங்கள் பிரம்மாண்டத்துக்கும் அதிபதிகளாகுகின்றீர்கள். என்னிடம் மாத்திரமே என்ன இருக்கு? தெய்வீக காட்சிகளுக்கான திறவுகோல் உள்ளது. நான் ஞானக்கடலாவேன். நான் உங்களையும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆக்குகின்றேன். நீங்கள் முழு சக்கரத்தையும் அறிவதால் நீங்கள் என்ன ஆகிறீங்க? பூலோக ஆட்சியாளர்கள், அதாவது சக்கரவர்த்தினிகள் ஆகுகின்றீர்கள். நான் அவ்வாறு ஆகுவதில்லை. மக்களுக்கு வயதாகும் பொழுது அவர்கள் தம்மிடம் உள்ள அனைத்தையும் தமது குழந்தைகளுக்கு உயிர் எழுதி கொடுத்த பின்னர் ஓய்வெடுக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் அவ்வாறாக இடம்பெற்றது. இக்காலத்தில் அவர்கள் தமது குழந்தைகள் மீது பற்று வைத்துள்ளார்கள். அப்பால் உள்ள தந்தை கூறுகிறார், நான் இவரில் பிரவேசித்து குழந்தைகளாய் உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றி உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறேன். நான் உங்களை அரைக்கல்பத்திற்கு என்றென்றும் சந்தோஷமானவர்களாக்குகின்றேன். அதன் பின்னர் ஓய்வு ஸ்திதிக்கு செல்கின்றேன். போதும் உங்கள் கூட இவ்விடயங்கள் சமய நூல்கள் குறிப்பிடப்படவில்லை. சந்நியாசிகள் சமய நூல்களில் உள்ள விடயங்களையே விவரிக்கின்றார்கள். தந்தை ஞானக்கடல் ஆவார். அவரே கூறுகிறார், என்ன கூறுகிறார்? வேதங்களும் சமய நூல்களும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள் ஆகும். நான் மாத்திரமே ஞானக்கடல் ஆவேன். இது நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. பக்தின்றது வேற. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. நிறைய அறியாமல் இருக்காங்கள, நம்மளும் தானே இருந்தோம். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாத அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரீத்.
ரோஹானி பாப்கோ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் சரீரம் உட்பட உங்கள் கண்களால் பார்க்கின்ற அனைத்தும் எரிக்கப்பட உள்ளன. ஆகையால் உங்களிடம் உள்ள அனைத்தையும் பயனளிக்கும் வகையில் பயன்படுத்துங்கள். 2. தந்தையிடமிருந்து உங்களது முழு ஆஸ்தியை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? கற்றிடுங்கள். சதா உங்கள் அதிர்ஷ்டத்தை உங்கள் விழிப்புணர்வு வைத்திருந்து பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாகவும் உலக அதிபதியாகவும் ஆகுங்கள். ஆசீர்வாதம். சதா சந்தோஷமாக இருந்து ஆஹா நாடகம் ஆஹா என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் மேலும் பலருக்கு சேவை செய்வீர்களாக. சதா சந்தோஷமாக இருந்து ஆஹா நாடகம் ஆஹா என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் மேலும் பலருக்கு சேவை செய்வீர்களாக. இந்த நாடகத்தில் எந்த ஒரு காட்சி காணும் பொழுது ஆஹா நாடகம் ஆஹா என்ற விழிப்புணர்வை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே பயப்பட மாட்டீர்கள். இது ஏனெனில் நீங்கள் நாடகத்தின் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அத்துடன் தற்போதைய நேரம் எவ்வாறு உபகாரமிக்க யுகம் என்ற அறிவையும் கொண்டிருக்கின்றீர்கள். சங்கமிகம். உங்கள் முன்னையில் எந்த ஒரு காட்சி வந்தாலும் அதில் என்ன நினைக்க நன்மை நிறைந்துள்ளது. தற்போதைய அக்கணத்தின் நன்மை என்ன என்பது தெரியாமல் இருந்தாலும் அந்த அமிழ்ந்துள்ள நன்மை எதிர்காலத்தில் வெளிப்படும். அப்பொழுது ஆஹா நாடகம் ஆஹா என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் முயற்சியிட்டு நீங்கள் என்றுமே கவலைப்பட மாட்டீர்கள். உங்களில் ஊடாக இன்னமும் பலருக்கு சேவை இடம்பெறும். அதுக்கு என்ன சொல்கிறோம்? நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாம் நன்மைக்குன்றதுக்கு கதை தெரியும் தானே எல்லாருக்கும். அவேக்த சமய சரீரமற்ற ஸ்திதியில் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி மற்றும் விதேகி இல்லையா? அந்த அசரீரி மற்றும் விதேகியோடைய கிளாஸ் தான் ஃப்ரைடே இல்லையா? யாரோ கீதா பாடசாலையில் பட்டி இருக்கு இல்லையா? சாட்டர்டேயா ஃப்ரைடே? சாட்டர்டே அந்த ப்ரோக்ராம் நடக்குது. போகிறவங்க அங்கே போகிறீங்க தானே? பட்டி வச்சிருக்கிறாங்க. அவேக்த வடிவத்தில் நீங்கள் எவ்வளவு அதிக அளவு லேசாக இருக்கின்றீர்களோ, அதாவது உங்கள் சரீரத்தில் எந்த ஒரு விழிப்புணர்விற்கும் அப்பால் இருக்கின்ற பயிற்சியை நீங்கள் கொண்டிருக்கின்ற போது 2 அல்லது 4 நிமிடங்கள் சரீரமாக இருந்தாலுமே அந்த அளவிற்கு அதிகமாக 4 மணித்தியாலம் ஓய்வெடுப்பதை போன்றிருக்கும். உறங்குவதற்காக மாறாக 4 அல்லது 5 நிமிடங்கள் சரீரமற்றவராக நீங்கள் ஆகுவதால் உங்கள் சரீரம் ஓய்வு பெறுகின்ற அத்தகைய காலம் வரும். உங்கள் விழிப்புணர்வை இத்தகைய லேசான தன்மையினால் மிகவும் உறுதியாக்கி கொள்ளும் பொழுது உங்கள் கர்ம கணக்கை தீர்ப்பதில் நீங்கள் மிகவும் லேசானவர் ஆகுவீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. ஸோ பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்கிறார்? ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். கும்பலோட கோவிந்தர் கொடுக்க வேண்டுமா? சரி. எல்லாம் நோட்டை திறப்பாதீங்க, எல்லாம் மூடுங்க. எல்லாம் நோட்டை திறந்துட வேண்டியது. மண்டையிலிருந்து வரணும்ல. அப்பவும் தரங்க. இங்கே எப்படின்னா அப்புறம் எங்கே ஜூமில் என்ன? சொல்லுங்க. நட்சத்திரங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்றார்ல பாபா. ஏன் அவர் அதிர்ஷ்ட நட்சத்திரன்றாரு? ரெண்டாவது பிரம்மாண்டத்துக்கும் இல்லையா இங்கத்துக்கு அதிபதி ஆகுறீங்க. நான் ஆகிறதுல இங்கத்துக்கு அதிபதி. ஒன்று அகால மரம் இருக்காது, ரெண்டாவது துன்பம் இருக்காது,
இன்னொன்று, ஏன் மரண பயம் இருக்காது? பாபா சொல்கிறாரு அகால மரணம் இருக்காதனால நீங்கள் என்ன இருக்காது, உங்களுக்கு பயம் இருக்கா. ரெண்டாவது, ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால. மூன்றாவது, பயம் அகால மரணம் இல்லாதனால, பயம் இல்லாதனால என்ன பண்ண மாட்டீங்க, அழமாட்டீங்க. அதில் முக்கியமாக சொன்னார், பொதுவாக ஓம் அப்படிங்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணணும், ஆமாம், ஏன்னா அது கடவுளை குறிக்கிற மாதிரி. ஓம் சாந்தினா நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மொழியில் தமிழில் தான் சிந்திக்கிறோம். பாபா நான் ஒரு ஆத்மா, நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த மொழியை நீங்கள் அதிலிருந்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, இருக்கா? உன்னால் இப்போ மொழியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன இருக்கும்? அங்கே உணர்வு தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக நான் அது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மொழியே இல்லைன்னும் போது மனசு என்ன ஆகும்? எதில் திங்க் பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ ஒரு மொழியே நமக்கு தெரியாததுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்குன்னா சைலண்ட்டு தான் இருக்குது, அமைதியே தான் இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார் ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதி தான், வேறு இல்லையே. நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் கிளாஸுங்க நம்ம தமிழில் திங்க் பண்ண போகிறாங்க, அவங்க இங்கிலீஷில் திங்க் பண்ண போகிறாங்க. ரஷ்யாக்காரங்க ரஷ்யா, அந்த மொழியை எடுத்துட்டோம்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணும்போது மெடிடேஷன்லேயும் என்ன வரும் நமக்கு, ரைட்டு இல்லை, செஞ்சு பாருங்கள். இந்த மொழியே நான் இல்லைன்னா, இந்த மொழியே தெரியலண்ணா, எனக்கு தெரியாது இது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அந்த காட்சிகளை சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், என்ன, உலகத்தில் கூட சாதனமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது லண்டனில் இருக்கிறத பார்க்க முடியுன்றாரு. சில சக்திகள் மூலியமாகவும் அங்கே காமிக்கிறாங்க அப்படின்றார். ஆனால் இந்த பாபா சொல்லக்கூடிய இந்த காட்சிகள் உங்களுக்கு காமிக்கப்படுதுன்றார் இல்லையா, திறவுகள். ஆனால் சொல்கிறார் ஆத்மா போக முடியாதுங்கிறார். ஆமாம், ஆத்மாவுடைய பொக்கிஷங்கள் அன்பு, அமைதி, சந்தோஷம், உலக ரீதியான பொக்கிஷங்கள்ன்றது வேறு. ஆமாம் ஆமாம், பாபா சொல்லார் மேலே இருந்தெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அசரீரி வாக்கில் கொடுக்க முடியாது. நேரே சொன்னாலும் புரியாத மண்டைங்களுக்கு எத்தனை வருஷம் சொல்கிறது, அப்போவே நமக்கு 1008 கேள்விகள். பாபா எங்கே மேலேருந்து சொல்கிறது? அதனால் அது ஒரு பொழுதும் நீங்கள் கண்ணால், அதுக்காக ஆத்மா பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, பார்க்குறதுக்காக விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே அவங்க பண்ண முடியாதுன்றாங்க. வரதானத்தில் சொல்கிறார் இல்லையா, ஆஹா நாடகம் ஆஹா நாடகம்ன்றார் இல்லையா. ஏன்னா பாபா சொல்ல நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அது உங்களுக்கு நஷ்டத்தையோ இல்லைன்னா துக்கத்தையோ கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை அடங்கியிருக்குது. அப்போ நாடகத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஆஹா நாடகம் தான் சொல்லணும். வலிச்சாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி,
அது பிரம்மகுமாரிஸில் தான் ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இல்லையா? உங்களுக்கு அது கூட சொல்லியிருக்கேன் தானே. தெக்கச்சி சுவாமிநாதன் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இல்லையா தமிழ்நாட்டில். அவர் சொன்னார், இந்த பிரம்மகுமாரி கிட்ட ட்ரெயினில் போகும்போது அனுபவத்தை சொல்கிறார். போனாலும் எப்படி இருக்கீங்க தான், நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்களாம். இன்னொருத்தர் வந்து கேட்பார, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்கன்னு. அதனால் இந்த பிரம்மகுமாரி நீங்கள் கீழே விழுந்தா கூட பக்கத்தில் வந்து என்ன பிரதர் நல்லா விழுந்தீங்களா, நல்லா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இந்த நல்லத்தை தவிர்த்து இவங்க வாயில் வேறு எதுவும் வராதுங்க. இதாங்க பிரம்மகுமாரிஸ்னு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தார். அதனால் பாபா சொல்கிறார், விழுந்தாலும் சரி அடித்தாலும் சரி என்ன சொல்லணும், ஆஹா ஆஹான்னு சொல்லணுன்றார். அதுக்கு பின்னாடி ஏதோ என்ன இருக்குது, நன்மை அடங்கியிருக்குன்றார். அவருக்கு போய் வெண்ணையை சாப்பிட்றா, அவர் வீகனாக இருக்கிறார். இது தெரியாது இவ்வளோ நாள் நமக்கு வீகன்னு. இப்படி கூட இன்றைக்கி யோகா பண்ணலாம். என்ன பாபா ஏதோ வீகனாக இருக்க நீ, ஆமாம் அப்படின்னு நாடுகள் இருக்கு. அவர் வேலையை செய்கிறதில்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு சாப்பாட்டு. அதனால் பாபா சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறார். பசுக்கள் கூட அங்கே ரொம்ப அழகாக இருக்கும், நீங்களும் அழகாக இருப்பீங்கன்றார் இல்லையா? ஆமாம். இங்கே என்ன பரிசு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாரு பாபா நமக்கு. அது சொல்கிறாரு, இது இந்த சங்கமிகத்தில் தான் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் 5000 இயர்ஸ்க்கு தான் ஸ்தாபிக்கப்படும், அதுக்கப்புறம் இருக்காதுன்றார். இவங்க எதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. பாபா சொன்னது அவர் வந்து அதை சொல்கிறாரு. அது மாதிரி அவங்கவுங்க இது கனெக்ட் பண்ணுறது வந்து பண்ணுற மாதிரி. பாபா வந்து சகப்பாக இருக்கிறாரு, ஆத்மா வெள்ளையாக இருக்குது, சரி சொல்கிறது தான். மற்றதெல்லாம் ஒரு பிறவிக்கு இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கிது. பார்க்க போனால் முழு உலகத்துக்கு வருது இல்லையா? பாபா தான் ரொம்ப அதிமேலானார். அதனால தான் பிரம்மா தேவதான்னு சொல்லும்போது சிவ பரமாத்மான்னு சொல்கிறீங்க. அவ்வளோ செல்வமும் கொடுத்தவங்களுக்கு இல்லையா? சோமநாதர் கோயில் கட்டப்பட்டிருக்குது, எவ்வளவு கஜனி முகம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது இல்லையா? பின்னாடி என்ன ஆகுன்றாங்க, இந்த அமெரிக்கா ரஷ்யா கிறிஸ்துவ நாடுகள் மாத்திரம் சொல்லிட்டார், சண்டை போட்டால் வேணா அவங்க கையில் கிடைக்கும், உங்கள் கையில் கிடைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க அவங்களெல்லாம் பிரித்து ஆண்டாங்க, முழு உலகத்தையும் ஆண்டாங்க. இப்போ ராஜ்யம் போயிடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன இருந்தது, அளவற்ற செல்வம் இருந்தது அப்படின்னு பாபா எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு புரிய வைக்கிறார் இல்லையா? ஆமாம், பாபா சொல்லார், உங்களுக்கு அரைக்கல்ப ஓய்வு ஸ்திதின்னா என்ன அப்படின்னா, பாபாவுக்கு நான் பரமாத்மான்ற நினைவு இருக்குமா? பரமாத்மா நான் பரந்தாமத்தில் உட்கார்ந்துட்டுருக்கேன், என்னை சுற்றி ஆத்மாக்கள் இருப்பாங்க, இருக்குமா தாட்டு? இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எப்படி இருக்காதோ அவரு சைலண்டில் இருப்பார். அதனால் சொல்லார், என்னுடைய பாகம் வரும்போது எனக்கு தாட்டே வரும், ஐ ஆம் ஏ சுப்ரீம் சோல். அப்போ கீழே போகணும், அப்போ தான் ஞானம் அவருக்கு எமர்ஜ் ஆகும். இப்போ ட்ராமாவில் எல்லாம் ஃபிக்ஸ் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னாடியே வர முடியுமா என்ன? சரி, யோசனை பண்ணுங்க. சரி, ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருக்கலாம்.